அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் ஜூன் 3rd வீக்குக்கானது. ஜூன் 3rd வீக்கு வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ்ங்க. இது இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 21 ஜூன் மார்னிங் 11:15 தூங்குது. இதுக்கான டீட்டெயில் டாபிக் யாராவது கேட்டீங்களோ உங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீக்கான லெவல்ஸ், இப்போ ஜூன் 3rd வீக் லெவல்ஸ் பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கு. இதனுடைய வேல்யூ எக்ஸ்பைரி டே என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3:30 வரைக்கும் இதுக்கு வேலிட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 52 வீக்கு, இந்த 52 வீக்ல 44 வீக் என்ட்ரி எடுத்து இருக்கும். 8 வீக் வந்து மிடில் இருக்கலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆப்போசிட்ல அதுக்கு சேர்த்து 200 பாயிண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துரும். இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? நமக்கு வந்து நம்ம பேட்டர்ன் பார்க்கல, ஓப்பன் ட்ரெஸ் பார்க்கல, என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, எதுவுமே தெரியாது, என்ன நியூஸ் வர போகுதுன்னு தெரியாது. ஆனால் பொசிஷனும் மேக்ஸ் படி தான் இயங்குங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ வீக்லி, மந்த்லி, இயர்லி எல்லாம் கொடுத்துருக்கோம். இயர்லியெல்லாம் இதுலேயே கொடுத்துருக்க பாருங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணுங்க. மந்த்லி லெவல் மந்த் பிகினிங்ல கொடுத்துருக்கேன், அது செக் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒவ்வொரு வீக் கொடுத்துட்டு வர நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இந்த 3rd வீக், இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கு. இங்கேருந்து கீழே வந்தா இந்த வீக் 22,950 to 22,850 பை பிளேஸ், சப்போர்ட் பிளேஸ். ஸ்டாப் லாஸ் 22,852. டே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் ஸ்டாப் லாஸ். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் வச்சாலும் கீழே 852 கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகிட்டு எகைன் மறுபடியும் உள்ள அன்னைக்கு டேவே வந்தாலும் நீங்கள் எடுக்கணும். இதை ஹெட்ஜிங்கோட பண்ணீங்கன்னா பெட்டர். ஹெட்ஜிங்கோட பண்ணாக்கல பெட்டர் தான். இல்லை டைரக்ஷன் ட்ரேடு இங்கே வரும்போது கன்ஃபர்மேஷன் பண்ணியே பண்ணலாம். நம்ம படித்த ஸ்டூடெண்ட் தெரியும் என்ன கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும் இந்த இடத்துல அப்படிங்கிறது. அங்கே அதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் அது திரும்பும். ஓகேங்களா? சரி, அதே போல் இங்கேருந்து மேலே போனால் 23,542 ரெசிஸ்டன்ஸ், 23,642 இந்த இடத்துக்கு போனாக்கல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. 23,648 மேலே டே கேண்டலில் க்ளோஸ் வச்சா ஸ்டாப்லஸ். ஆனால் நமக்கு டே கேண்டல் கொடுக்க முடியாதுங்கிறதுனால வீக்லிக்கு வந்து 15 மினிட்ஸ், மந்த்லிக்கு தான் டே கேண்டல் கன்ஃபார்ம். 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சா வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இதனுடைய டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். அப்போது இது இந்த வீக் அப்படின்னா என்ன? இப்போ இருந்து வெயிட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஒன்று இங்கே வரணும், இல்லை இங்கே போகும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் போய் டச் பண்ண போகுது இந்த வீக். கரெக்டுங்களா? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வீக்குக்கு வெயிட் பண்ணணும். இதுதான் பொசிஷனல் ட்ரேட். இன்ட்ராடே ட்ரேட் அப்படி கிடையாது. அது இங்கிருந்து வரும்போதே கூட ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இங்கிருந்து மேலே இருக்கும்போது கூட ட்ரேட் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இன்ட்ராடே டாபிக் வேற, பொசிஷன் டாபிக் வேற. இன்ட்ராடே மேக்ஸ் வேற, பொசிஷன் மேக்ஸ் வேற. டோட்டலி டிஃப்ரெண்ட். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பொசிஷனல் இது எப்படி சார் இன்ட்ராடேல இருக்கணும்? இன்ட்ராடே டாபிக் அது சம்மந்தமே வேறங்க. அது அதனுடைய டோட்டல் இது வேற. எந்த ஒரு ஸ்டாக், இதே ஸ்டாக்கு கொடுக்கலாம், சென்செக்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 0 to 0 கால் ஸ்டூடெண்ட் பண்றவங்க அந்த 5 ரூலை மறக்காம அந்த ரூலை மதிச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்மளால கொடுக்க முடியுங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா எந்த டேட்ல திரும்ப ஸ்டாக் முதற்கொண்டு நம்மளால பொசிஷன்ல கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த வீக் இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வாட்ச் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.